அப்படியே கொட்டியா அண்ணன் வந்தா சாப்பாடு விட மாட்டாரு, உடம்பு சாப்பாடு. இவ்வளவு சாப்பாடு உள்ள சாப்பிட்டாலே கேவலம். நீ நடனா வெளியில உட்காந்து சாப்பிடுற, வெக்கமா இல்ல உனக்கு? எடுத்துட்டு போயா. உனக்கு மத்தியானம் சாப்பாடு இந்த ஒரு கிளாஸ் லைம் ஜூஸ் மட்டும் தான் குடி. ஆமா, இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கிறேன், மத்தியான சாப்பாட்டுக்கு இவ்வளவு நீ ஜூஸ் போதுங்கிறிய? உனக்கு மூளை வளரா முதல்ல. சக்தி எல்லாம் ஆத்திரப்பட்டு செலவு பண்ணாதுல, நமக்கு ஆகாதவங்களை அழிக்கிறதுக்கு செலவு பண்ணு. இந்த பையன் முத்துவேலு நம்ம இடத்துல பெரிய ஆளா வளர்ந்துட்டு இருக்கான், தெரியும்ல? வளர்ந்துட்டா உன் கூட மோத முடியுமா? மோதுறதா அவன் நம்ம எதிரிலே வரக்கூடாது. என் கையில விலங்க போட்ட அந்த திலகவதிய காலேஜ்ல சேர்த்து விட்டவன் எல்லாரும் மதியில என்ன கேவலப்படுத்திட்டான் இல்ல? அவனை சும்மா விடக்கூடாது. இப்ப அவனை என்ன பண்ணலாங்கிற? ஹெரால்ட் ராமசாமி தெரியும்ல? யாரு? இந்த மிலிட்டரியில இருந்து 6 அடி உயரத்துக்கு பேட்டை கலக்கிட்டு இருக்கானே அவனா? டேய், ஹெரால்டுக்கு எதிராக எவன்டா சங்க ஆரம்பிச்சது? உள்ள எவன் இருந்தாலும் சரி, வெளியே தூக்கி போட்டு உதங்கிடா, போங்கடா. என்ன சார்? இனிமே வெத்தலை பாக்கு வாங்குறாலும் கூட பொடி நடைய நடந்து போய் தான் வாங்கினா. கார் அந்த வீதியில பார்த்த கொளுத்திரும். நமது தலைவர் முத்துவேல், தங்க தலைவர் முத்துவேல், நமது தலைவர் முத்துவேல், நமது தலைவர் முத்துவேல், தங்க தலைவர் முத்துவேல், நமது தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல்.
ஆம்பளையா இருந்தா சரிக்கு சாமான் வெட்டி இருப்பேன். பொம்பளையா இருக்கு நான் சும்மா இருக்கிறேன். பொறுமையை சோதிக்காம ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு அடி வாங்கிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐசு பொண்ணு பேர கெடுத்துக்க. வயசு பொண்ணுன்னு வாராட்டோன்னு 6 பேர் பாத்துருக்காங்க அந்த பவானி. ஒத்த வரதன் என்ன பெரிய ஒத்தியாயா? வா ஒத்தி கொத்த 2ல ஒண்ணு பாத்து வா. வா வாயா சும்மா வாயா. என்னது நானும் பாக்குறேன், சும்மா வாயில வத்தல போட்டு உடக்கிட்டு. என்னையே அடிச்ச பாரு, நீ ஒரு வீரன் நினைச்ச. ஆனா என் பவானிய பொண்ணுங்கிறதுனால அடிக்காம விட்ட பாரு, நீ ஒரு மகாவீரன்னு புரிஞ்சுக்கிட்ட. முத்து, நம்ம சரக்கு சாப்பிட்டு பாரு. எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லையே. என்ன தண்ணி போடாத ரவுடியா? என்னப்பா நாட்டு அக்கிரமம் ஜாஸ்தியா போச்சு? எது நாம 2 பேரும் ஜெயிலுக்குள்ள எல்லாம் வெளியே இருக்கிறதா? முதல் நீ என்ன எதுக்காக வரைச்சு சொல்லு. என்னோட மச்சனா இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வேணும். என் தங்கச்சியோட புருஷனா இருக்கிறதுக்கு அதை விட தைரியம் வேணும். அந்த தைரியசாலி நீதான் பவானி. வந்துட்டேன். எப்படி என் தங்கச்சி? ஹைட்டு 5 ஃபுட் 7 இன்ச். இந்த ஊர்லயே வளர்த்தியான பொண்ணு இது ஒண்ணுதான். எப்படி பிடிச்சிருக்க? எப்போ கட்டிக்க போற? பொண்ணு பிடிக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். முதல்ல அது பொண்ணுதாங்கிறதுக்கு தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கிடுவாங்க. என்னையா சொன்ன? நீ விடுனா? குடியா? அதை நான் அடிக்கிறதுக்காக பாட்டில் எடுக்கல, அது குடிக்கலாங்கிறதுக்காக எடுத்துருக்கு. அடிச்சுக்க. இப்பவே பொண்ணாங்கிறதுக்கு சர்டிபிகேட் கேக்குறேன். இதுல அடிச்சா அவ்வளவுதான். அதுக்காக அந்த ஆள் என்ன பொண்ணு நம்பருக்காக நான் என்ன குவாலிட்டி அப்படி காட்ட முடியும்? கரெக்டா சொன்னமா, அதுதான் என்னோட ஆசை. முத்துவேல் மாதிரி ஒரு நல்லவனை கட்டிக்கிட்டு என்னைக்கு நீ ஒரு மருமகனை பெற்று தெரியோ அன்னைக்குதாமா இந்த அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்காத நினைக்கிறேன். என்னென்ன உன்னை சொல்லி தப்பு இல்லாமா, அம்மா உன்னை பெத்ததே போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்ல தான். அவங்க போனதுக்கு அப்புறம் உன்னை எடுத்து வளர்த்ததே என்னோட அடியானது. அதுக்கப்புறம் எப்படிமா வேற பொண்ணு மாதிரி அடக்கமா இருக்க முடியும்? எல்லாம் என் தலையெடுத்து நினைக்கிறேன். இல்லண்ணா, எவனோ ஒருத்தர் நல்ல மாப்பிள்ளைன்னு நினைச்சதுனால கூட பண்ண தங்கச்சி இந்த வாங்குறிய. சரி விடு, உன் மனசு கஷ்டப்படுறதுனால தாங்க முடியாதுப்பா. யார் அது முத்து வேலை குத்து வேலை? நீ ஆசைப்பட்டல, இனிமே அந்த ஆள் தான் என் புருஷன். கவலை விட. யோ முத்து வேலை, என் கண்ணா, என் மூக்கு, என் ராசா. யோ முத்துவேலை, என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அட நீ என்ன டவுன் பாஸ் ஆயா நம்பர் சொல்லி கூப்பிட? மனுஷன் அண்ணன் பேர் சொல்லுறேன் என் கூப்பிடுற. இப்ப எதுக்காக துரத்திட்டு வர? நீ ஏதாவது திருங்க, நான் உன்னை துரத்திட்டு வரேன். விட்ட நான் வளவன் பேசிட்டே போவேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் சொல்ற மாதிரி சரியா? மேல பாத்துட்டு வாயில போட்டுக்கிற வெத்தலை பாக்கச்சி துப்பு, மூஞ்சி மேல விழுங்க. சரியான லொல்லு பாத்தியா நீ? எனக்கு பிடிச்சது. சரி தோற்று போ, நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம். நீ என்ன பண்ணாலும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. போதுமா? ஆமாயா, உங்களுக்கு எல்லாம் முழுக்க பேசிக்கிட்டு மீட்டிட்டே போனாதான் என் பிடிக்கும். என்ன மாட்டு வெளிப்படியா பேச பிடிக்காதியா? பிடிக்காது. போயா போ. இது பார், உன்னை கட்டிக்கிட்டு 10-15 பிள்ளைங்களை நான் பெத்துக்கல. இது பவானியோட வயிறு இல்ல. ஆமா தண்ணி அடி. யூனிஃபார்ம்ல இருக்குமா நான் தண்ணி அடிக்க மாட்டேன் தெரியல உனக்கு? சும்மா அடி சொல்லிட்டேன். அதுக்காக ஏமாத்திராத. நைட்டு வீட்டுக்கு 9 பாட்டில் கொடுத்தாரு. வாமா, முழு பாட்டில் வீட்டுக்கு அனுப்பிச்சுனேன். அதை அடிச்சுட்டு தான் ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறேன். என்ன தில்லைநாதன் கோயிலுக்கு வர மாதிரி வந்திருக்க? யோ தில்லைநாதன், யாரா நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு? பட்டி காட்டா இதுக்கு தான் தொண்ணு பேசிட்டு தண்ணி அடிக்க கூடாதுங்கிறது. விக்கல் பாத்தியா? தலையை கட்டிக்க.
எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாப்பிட்டு பேசக்கூடாதுன்னு. உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வா போ. சொல்றாங்களே போறேன். யாரா தில்லைநாதன்? நான் தாங்க தில்லைநாதன். நீங்க யார் சார்? என்ன பாரு, எங்க ஊர்ல ஆடு மேய்ப்பாங்க, மாடு மேய்ப்பாங்க, பச்சோந்தி மேய்க்கிறீங்க. பொங்கல் வந்தா வாளுக்கு பெயிண்ட் அடிச்சு ஜல்லிக்கட்டுல விட்டுருவீங்களா? ஆமா, ஆம்பளை மாதிரி வேட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்க, புடவை கட்டின பொம்பளை கிட்ட போய் ரவுஸ் விட்டுருக்க. டவுன்ல உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பெருத பெரிய மனுஷனுங்களா? டேய், யாரா நீ? குடிச்சிட்டு வந்து கனடா பண்றியா? ஊர்ல இருக்கிற மொத்த தண்ணியை நீங்க மொடாவா குடிக்கிறது, ஏமாந்து கீழே சிந்தனால மண்டி போட்டு நக்கிறது. நாங்க மோதுதாயா பார்க்க முடியும். மாத்தி வேணா நீ. இன்ஸ்பெக்டர் குட் மார்னிங் சார். சரிப்பா, விஷயத்துக்கு வருவா. திலகவதி, நீங்க తెలుసா கோர்ட்ல உங்க பயங்கரமான நடிப்புகளை எல்லாம் கொட்டி டாக்டர் பட்டம் வாங்கலாம்னு ஆசைப்பட்ட பொண்ணுக்கு விபச்சாரின்னு பட்டம் வாங்கி கொடுத்தீங்களே, அதே திலகவதி நான் மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துட்டு தான் வந்திருக்கேன். அவளுக்கோ அவ படிப்புக்கோ ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா உன் தம்பி எங்க போயிட்டானா? சரி, அவனாவது தின்னதுனால புறையேறிச்சு. உனக்கு திங்காம என் பேரை சொன்னாலே புறையேற மாதிரி பண்ணிடுவேன். எப்படி? ஏய், யார் அது? ஏதோ ஒரு பட்டிக்கட்டை வந்து கலடா பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் பேசட்டும். உடுப்ப பார்த்தா மந்திரி மாதிரி தெரியுது. ஆனா கையில சாராய டம்ளர் வச்சிருக்கிறதுனால இப்ப கேட்டா சத்தியமா கிடையாதுன்னு துண்ட போட்டு தாண்டிடுவீங்க. என்ன சொன்ன? வட்டி காட்டுக்காரனா? ஏறு முடிக்கிற இந்த கைகள்லாம் ஓட்டு போடுறதுனால தான் நீங்களா சட்டசபைக்கு போய் மைக்க பிடிக்கிறீங்க. மோதாத மோதனா மந்திரி, நீ பாதியிலேயே எந்திரி. முந்திரி கொட்ட தரமா பேசினா சொந்த ஊருக்கு போனா கந்திரி ஆயிருவேன். கடைசியா சொல்றேன், விவசாயிங்க கிட்ட மோதனீங்க, நெஞ்சில ஏரோட்டி நெல் எடுத்துருவன். ஜாக்கிரதை. வரணுங்கண்ணா. அண்ணா, நம்ம ஊர்ல நல்ல கோமராய் கிடைக்கும்னா சொன்னீங்கன்னா இதை விட்டு அதை வேணா புடிச்சு கொடுக்கணுங்க. இன்ஸ்பெக்டர், அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எங்களை அவன் அவமரியாதையா பேசிட்டான். இனிமேல் அவன் மரியாதையோட வாழக்கூடாது. பாத்துக்க. யாரா இங்க முத்துவேலு? காக்கி சட்டை போட்டுக்கிற தைரியத்துல அட போடன்னு பேசுறேன். மூக்கறுத்து காக்காய்க்கு போட்டுருவேன். கள்ளச்சாராயம் காய்ச்சற பையலுக்கு என்னடா மரியாதை? கள்ளச்சாராயமா? யோ, யார் சொன்ன என் பேரை கள்ளச்சாராயம் காய்ச்சலான்னு? சொன்னவனை கூட்டிட்டு வா, நானே கண்டத்துல வெட்டி போட்டுறேன். ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா சாராய பானை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன். கடைசியா கேக்குறேன், நீதான் சாராயம் காய்ச்சல் ஒத்துக்கிட்டு மரியாதையா கையெழுத்து போடுறியா இல்லையா? மரியாதையா கையெழுத்து போடு. ஐயா, எப்படி சார் ஒத்துக்க முடியும்? உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காக நான் என்ன உத்தரோட இருக்கிறேன். அட பாவீங்களா, யாரு பேச்சையே கேட்டுக்கிட்டு இப்படி அக்கிரமம் பண்றீங்களே? ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, முத்துவேல் தங்கமான பையன். சத்தியமா அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாயா. ஊருக்குள்ள நல்ல வகை இருக்கத்தே முத்துவேல் அண்ணன் மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரதா அவங்களே அடிச்சு எடுத்து போய் உள்ள தள்ளிட்டா ஊர் உருட்ட மாதிரிதான். என் பேரை விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன அடிச்சு எத்தனை பண்ணீங்க பொறுத்துக்கிட்டு. எங்க ஊர் பொம்பளைங்க மேல கை வச்சு பொம்பளைங்க மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்கியா நீ? இப்பவே போய் ஃபயர் ஆர்டரோட வர. அதுக்கப்புறம் உன் கண்ணு முன்னாடி எத்தனை தாய் குழந்தை செத்து சுருண்டு வராங்க பாரு. சுட போறியா? சுடு சுடு சுடியா சுடு. நாங்க எல்லாம் செத்ததுக்கு அப்புறமா நீ எல்லாம் மனுஷனா மாறியான்னு பாப்ப. சுடு. இரு, ஃபயரிங் ஆர்டரோட வர. அத்தா சும்மாராத்தா, நீ சும்மாரே. சும்மாராத்தா. இப்ப என்ன, நம்ம தோட்டத்துக்குள்ள சாராயத்தை நம்ம புறச்சு வச்சுக்கிறதா சொல்றாங்க. அவ்வளவுதானே? போய் பார்த்தா உங்க தெரிஞ்சிட போகுது. சோ வாங்க போலாம். பாருங்க, எனக்கு யாரும் கஷ்டப்பட வேண்டாம். தயவு செஞ்சு போங்க போங்க. தோட்டத்துலதான் கள்ளச்சாராயம் காய்ச்சினங்கிறதுக்கு இந்த ஊரே சாட்சி. மரியாதையா செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டா உன் ஒருத்தனோட போயிடும். இல்லாட்டி உன் தோட்டத்துல வேலை செய்யற ஆளுங்க, உன் பாட்டி எல்லாரும் மேலே கேஸ் போட வேண்டியது வரும். என்ன சொல்ற? ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் முத்துவேல் போன்ற சமூக விரோதிகளை கடுமையாக தண்டித்தால்தான் அரசின் மதுவிலக்கு திட்டத்திற்கு மதிப்பளிப்பதாகும். எனவே சமூக விரோத குற்றவாளியான முத்துவேலுக்கு 1 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். முத்துவேலு, ஒரு நிமிஷம் கூட வந்த விட்டு புரிஞ்சது இல்லையடா. 1 வருஷம் நான் எப்படி பாவ
உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன். எப்பா காப்பி குடிக்கிறதே கெட்ட பழக்கம்னு சொல்லுவாங்க என் பேரு. அவனை போய் கள்ளச்சாராயம் காய்ச்சுறவேன்னு நம்ப வச்சுட்டீங்களே, இது ஆண்டவனுக்கே அடுக்குமா? நான் ஜெயிலுக்கு போறதுனால திலகாவோட படிப்பு எந்த விதத்திலையும் கெட்டுக்கூடாது. சூரியகாந்தி தோட்டத்தை விட்டு அவ படிக்கிறதுக்கான பணத்தை அவகிட்ட கொடுத்துருங்க. நீங்க எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இப்ப எனக்காக தோட்டத்தையும் வைக்கணுமா? நான் உன்னை படிக்க வைக்கிறத மத்தவங்களோட கண்ணீரை நீ துடைக்கணுங்கிற காத்த நீயே அழுதுட்டு இருந்தா எப்படி? எங்களை எல்லாம் மறந்துட்டு படிப்பை மாத்திரம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்பத்தான் நீ என்ன மதிக்கிறதா அர்த்தம். முத்துவேலு, முத்துவேலு, ஐயோ ஐயப்பா, ஐயோ முத்துவேலு, 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 ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ நான் என்னப்பா பண்ணுவேன்? முத்துவேலு. முத்துவேலு, முத்துவேலு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? யாருக்கு என்னாச்சு? நீ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். என்ன நடந்தது சொல்லுங்க. நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தில்லநாதனுக்கு இருந்து நம்ம திலகாவுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சுப்பா. அதனால அவ படிப்பை நிறுத்திட்டு நம்ம அருக்காணி வீட்டுல பத்திரமா தங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவ இருக்கிற இடத்த கேட்டு என்னை எப்படி எப்படியோ மிரட்டி பார்த்தானுங்க. நான் சொல்லவே இல்லை. அந்த கோபத்துல நம்ம வீடு தோட்டத்தை எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு நெருப்ப வச்சு பொதுக்கிட்டானுங்கப்பா. பூத்து குலுங்கிட்டு இருந்த நம்ம தோட்டத்தை இப்படி பாக்குறப்போ என் மனசே புகஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. நீ புகையை தர பாக்குற, இனிமேதான் அவனை எல்லாம் நெருப்ப பார்க்க போறானுங்க.